பின்னர் குதிரை இலக்கணம் அறிந்த புலவர்கள் குதிரைகளை எல்லாம் கண்டு வியந்து இவைகள் நல்ல நிறமும் நடையும் சுழிகளும் பெற்றுள்ளன என பாராட்டினார். அரசனும் தான் அளித்த பொருளை விட பல மடங்கு அதிகமான குதிரைகளை பெற்றதாக மகிழ்ந்து அவைகளை பந்தியில் சேர்க்குமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டான். வாணிக தலைவனாக வந்த சிவபிரான் அரசனிடமிருந்து விடைபெற்று சென்றார். அன்று இரவு நடுநிசியில் குதிரைகள் யாவும் நரிகளாய் மாறியது. நரிகள் பந்தியில் இருந்த பழைய குதிரைகளையும் கொன்று தின்று ஊர் மக்கள் அஞ்சும்படி மூளை முடுக்குகளிலெல்லாம் ஓடி மறைந்தன. காலையில் குதிரை சேவகர்கள் உள்ளம் பதறி உடல் நடுங்கி அரசனிடம் வந்து முறையிட்டனர். இச்செய்தியை கேட்ட அரசன் சினம் பொங்கி அமைச்சர்களை அழைத்து வாத ஊரார் செய்த வஞ்சனையை கூறி படைத்தலைவர்களிடம் வாத ஊராரை சுடு வெயிலில் நிறுத்தி தலையில்